சங்கராபுரம் அருகே வளையல் கடை மீது லாரி மோதி சேதம். நடவடிக்கை எடுக்க கோரி விதவை பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய வட சேமபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சாந்தி. இவருடைய கணவர் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில ஒரு மகன் மற்றும் ஒரு மகளை வளர்த்துட்டு வராங்க. குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக மயிலம்பாறை கிராமத்துல சாலையோரத்துல தள்ளு வண்டியில வளையல் கடை அமைத்து பல ஆண்டுகளா தொழிலும் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மஞ்சப்புத்தூர் கிராமத்திலிருந்து மயிலம்பாறை நோக்கி வந்ததாக கூறப்படும் திருக்குமரன் என்பவரின் லாரி சாந்தியின் தள்ளுவண்டி வளையல் கடை மீது மோதி சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. மறுநாள் காலையில வழக்கம் போல கடையை திறக்க வந்த சாந்தி கடையில் இருந்த வளையல்கள் மற்றும் விற்பனை பொருட்கள் அனைத்தும் உடைந்து சேதமடைந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பின்னர் அப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் வந்த லாரி ஒன்று கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து லாரி உரிமையாளர் திருக்குமரன் மீது சங்கராபுரம் காவல் நிலையத்தில் சாந்தி புகாரும் கொடுத்திருக்காங்க. ஆனால் புகார் அளித்தும் இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் லாரியையும் பறிமுதல் செய்யல அப்படின்னும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுகுறித்து சாந்தி தெரிவிக்கையில், கணவரை இழந்த பிறகு பிழைப்புக்காக வேறு வழியின்றி வளையல் கடை நடத்தி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு வரேன். என் ஒரே வாழ்வாதாரமான கடையை முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுத்து என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கடையை மீட்டு தரணும் அப்படின்னு கண்ணீர் மல்க கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதான் பேசுறாங்க. இதை வச்சுதான் நான் என் 2 பிள்ளைங்களை காப்பாத்துறேன். எங்க வீட்டுக்காரு இல்லை, எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே 4 நாள் ஆக்சிஜன் பண்ணி யாருமே வந்து பார்க்கவே இல்லை. சொல்லியும் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் உடச்சி போட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிட்டாருங்க. எடுக்கவே இல்லை.